வந்தது கிடையாதுமா, தேவன் வந்தது கிடையாதுமா. உங்க கனவுல பாம்பு வந்தா பிசாசு வந்தது கிடையாதுமா, இயேசு கிறிஸ்து வந்தது கிடையாதுமா. சாத்தானா? சத்தமா சொல்லுங்க. அடா பாவமே. நான் சீனாவிலே நிறைய சீனா தேசத்தில் நிறைய முறை நான் ஊழிக்கு போவேன். சீன மொழியில கொஞ்சம் பேசுவேன். சீனர்கள் சாப்பிட்ற அந்த ஃபுட்டெல்லாம் அந்த குச்சிலேயே நான் சாப்பிடுவேன். அதெல்லாம் ட்ரைனிங் எடுத்துருந்தேன். நான் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அவங்க நாட்டு ஃபுட்டு தான் சாப்பிடுவேன். என் நாட்டு ஃபுட்டு கூட நான் கேட்க மாட்டேன். அதனால ஈஸி பாஸ்டர் நான். ஈஸிப்பா, இவருக்கு பிரச்சனை இல்லைப்பா, என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாருப்பா, எங்க கொடுத்தாலும் தூங்குவாருப்பா, எதை கொடுத்தாலும் வாங்கி போவாருப்பா. அந்த மாதிரி ஒரு பழகிட்டேன். இவர் எந்த பிரச்சனையும் டென்ஷனே கிடையாதுப்பா, எங்க தூங்க சொன்னாலும் தூங்குவாரு, எதை கொடுத்தா என்ன காணிக்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி போவாரு, டிமாண்ட் பண்ண மாட்டாரு. கொடுக்கலனாலும் ரொம்ப சந்தோஷம் போயிடுவாரு. அதே நேரம் அவர் என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவாரு. இவருக்குன்னு இந்திய சாப்பாடு தேடி அலைய வேண்டாம்னு என் மேல ஒரு நல்ல சர்டிபிகேட் பாருங்க. எனக்கு இந்திய சாப்பாடு வேண்டாம்னு சொல்லுவேன். ஓ நீ என்னப்பா சாப்பிடுவோம், வாங்க போலாம். நாங்க ஒரு பாஸ்டர் வீட்டு கூட்டு போனாங்க சாப்பிடறதுக்கு. அங்க பாஸ்டர் வீட்டுக்கு போனா அங்க பாஸ்டர்மா மட்டும் இருந்தாங்க. வீட்டுல இந்த அம்மா மட்டும் இருக்காங்க. வந்தவன கட்டி பிடிச்சாங்க, ஒரு ஹம் கொடுத்தாங்க, உட்கார்ந்தாங்க. நான் கேட்டேன், நீ தனியா இருக்கீங்களே, எந்த பாஸ்டர் உங்க ஒய்ஃபுக்குன்னு கேட்டேன். எல்லாம் சிரிச்சிட்டாங்க. என்னங்க சிரிக்க கூட என் கூட வந்தாலும் சிரிக்கிறாங்க. என்னங்க சிரிக்கிறீங்க? இல்லை ஒய்ஃபுக்குன்னு கேட்டாங்க. தப்பாங்க எனக்கு இல்லைங்க, நீங்க பேசிட்டு தான் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேல வருவாருன்னாங்க. ஏன்னா அவன் ஆணுக்கும் பெண்ணுக்கு அடையாளம் தெரியாது. ரெண்டு பேரும் கீச்சு கீச்சு போறது, ரெண்டு பேருக்கும் மீச இருக்காது, ரெண்டு பேருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் அடையாளம் ரொம்ப கண்டுபிடிக்க கஷ்டங்க. அப்புறம் ஒரு வழியா சாப்பாடு உட்கார்ந்தேன். சொரா புட்டு இருக்குல்ல, சொரா புட்டு சொல்லும் போது வாயில் வச்சு கொடுக்குறது எல்லாருக்கும். எங்க ஊர்ல கிராமத்துல பாட்டி செய்வாங்க சொரா புட்டு, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த சொரா புட்டு மாதிரி வச்சு அந்த சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட். ஐ லைக் வெரி மச். நல்லா சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு கேட்டேன், இந்த எங்க ஊர்ல இப்ப சொரா புட்டு உங்க ஊர்ல என்னன்னு, இந்த வீரின் பாம்பு இருக்குல்ல அதுதாங்க, சார பாம்பு தேர்ந்து கிடைக்கலன்னாங்க. பாஸ்டர் வீட்டுல பாம்பு கறியா? அப்பதான் பைபிள்ல நான் பாம்பை பத்தி தியானிக்க ஆரம்பிச்சிட்டேன். விசாரிக்கணுமே, பைபிள்ல தேடணுமே. மோசஸ் கையில இருக்கும் பாம்பு, கீழே போட்டா மாறுது. ஒரு பாம்பு வெண்கல சர்பத்துக்கு மேல இருந்துச்சுன்னா சொல்லலாம். இயேசு கிறிஸ்துக்கு பழைய இன்னொரு பேர் என்ன? வெண்கல சர்பம். அப்போ கனவுல வந்தது பாம்பு வந்தால் நம்ம முழங்கால் போட்டு வந்தது யாருன்னு கேட்கணும், ஐடி கார்டு கேட்கணும். தேவனா சாத்தானா? யோசிக்கிறீங்கல்ல? இப்போ ஒரு வழியா இந்த கோலை கையில வச்சிருக்கிறார். மோசஸுக்கும் தேவனுக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும், நண்பர்கள் ரெண்டு பேரும். எங்க நீங்களாம் ஸ்கூலுக்கு போய் தான் எழுத படிச்சீங்க அப்படிதானே? உங்களுக்கு யாரோ ஒருத்தர் டீச்சர் கற்றுக் கொடுத்தாங்க. எல்லாருக்குமே இப்படிதான். மோசஸுக்கு எழுத தெரியுதுன்னு நினைக்கிறேன். எழுத தெரியலன்னு கர்த்தர் நானே எழுதுறேன்டா சொல்லி 10 கற்பனைகளை யார் எழுதுங்க? எழுத தெரியல நம்ம அவமானப்படுத்துற, எழுத தெரிய போடா தகுதி இல்லைன்னு சொல்லி விரட்டி விடுத. எழுத தெரியலனாலும் உனக்காக நான் எழுதுதான் கர்த்தர் எழுதுறாரு. என்ன ஒரு ட்ரமண்டஸ், அவ்வளவு பெரிய பாசம் உள்ள தெய்வம். ஆனா ஒரு முறை மோசஸ்க்கும் தேவனுக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஆகும் இல்லையா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு நாள் கர்த்தர் சொல்றார், ஏய் தண்ணி இல்லையா, கண்மலை பார்த்து ஓடி ஒரு அடி அடிறா. தண்ணி ஒரு அடிச்சோன்னா ஒரு பள்ளம் வந்தது, அந்த பள்ளத்துல இருந்து தண்ணி வந்தது. அது ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா? இன்னொரு முறை தண்ணி வேணும். இந்த கோடை வச்சு நிறைய அற்புதமா செஞ்சுட்டாங்களா? தேவன் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாரு. இந்த பாம்புக்கு ஒரு முடிவு கட்டணும், இந்த கோளுக்கு ஒரு முடிவு கட்டணும். இனி ஒரு வேர்ட் ஆஃப் காட், பைபிள் இருக்கிற வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தர் முடிவு எடுத்திருக்கா. முடிவை மோசஸ் புரிஞ்சிக்கல. கர்த்தர் சொல்லுவாரு, இனி இந்த கோலெல்லாம் யூஸ் பண்ணாதப்பா. அப்படி யூஸ் பண்ணியனா லாரன்ஸ் ஐயா ஏதோ ஒரு நாட்டில் போட்டு பெரிய கோல் வேண்டது சபையில வச்சிருப்பாரு. அந்த கோலை காட்டி அர்ப்பணிச்சு போயிருவாரு. இந்த கிளாக்சன் 4 நாளா சுத்தம் சீனா இருந்து சீனா கோல் பெரிய கோல் வாங்கிட்டு வந்து அர்ப்பணம் செஞ்சுட்டு போயிருவான். இந்த மாதிரி இந்த கோல்களை வச்சு அதிசயம் நடத்த ஆரம்பிச்சுருவாங்க.
கோளுக்குலாம் மதிப்பாகும், வசனத்துக்கு இல்லாம போயிருப்பான்ற மைண்ட்ல அவர் வச்சுக்கிட்டு கர்த்தரு ஒரு மாஸ்டர் பிளான் உள்ள மோசத்தை சொல்லுவாரு. இனி நீ அடிக்காத, நீ போய் நீங்களே யோசிங்க, நீங்களே யோசிங்க. இந்த டேபிள்ல உடைஞ்சிருக்கு, அந்த டேபிள்ல டைப் பண்ணா இது சரியாகுமா? அதை செய்யறாங்கிறார் கர்த்தர். ஏன்னா நம்மளை முட்டாளாக்கினாலும் அவர் ஞானி ஆவார். நீ யோசிக்க கூடாது, நீ யோசிச்சுதான் செஞ்சா நான் எனக்கு தேவன். நீ யோசிக்கிறதை நான் செய்தால் எனக்கு நான் யோசிக்கிறது ஈக்குவலா நீ யோசிக்கிறல. இந்த டேபிள் சரியில்லையா, அங்க டைப் பண்ணு, இங்க சரியாகும். இந்த இதை புரிந்து கொண்டால்தான் இது அப்பதானே நீ கீழே இருப்ப அப்படின்னு மோசஸ் தனக்கு மேல ஒரு பெருமை வந்துடக்கூடாதுன்னு கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் வந்து பேசுறா தண்ணி வரும், அடிச்சாலும் ஒரு ஓட்டை விட அது தண்ணி வரும். பேசா எப்படியா தண்ணி வரும்? பேசும் பாரு. ஏன்னா மோசஸ் கோலால தட்டி தட்டி பழக்கப்பட்டவன், பேசி பழகல. அவர் ஆல்ரெடி அவருக்கு என்னது என்ன ஒரு அந்த நேரங்கள் அந்த மனுஷன் பேசியிருந்தா திக்குவாய் பறந்தோடு இருக்கும். ஆமாங்க, ஒரே கல்ல 2 மாடிக்க பிளான் பண்ணாரு. ஒண்ணு அவன் நாட்டை சரிப்படுத்தினோம், இன்னொன்னு அவர் வார்த்தைக்கு வல்லவன் நிரூபிக்கணும். மாஸ்டர் பிளான் பண்ணாரு. இந்த பிளான மோசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல.